తగచ్చును తగతిమి తగచ్చును తగదిమి తగతిమి తగచ్చును తగదిమి తగచ్చును తా ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் தக்கத்திமி தக்க ஜெனுவில் உங்களை வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்க இந்திரஜா. திரைப்படத்துல என்ன பார்த்திருப்பீங்க. ஒரு நடிகையா உங்க எல்லாருக்கும் நான் பரிச்சயம். ஆனா பேசிக்லி நானும் ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான். அதனால இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல எனக்கு கூடுதல் சந்தோஷம். போன வாரம் வரைக்கும் நம்ம போட்டியாளர்கள் பல கட்டங்களை தாண்டி வெற்றியாளர்களா வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன்னும் தேவை இல்லையா? அதனால இந்த வாரம் செலிப்ரேஷன் ரவுண்ட் எந்த விதமான போட்டி மனப்பான்மையும் இல்லாம ஒட்டு மொத்தமா வெற்றியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். சோ லெட்ஸ் பிகின் த செலிப்ரேஷன் ரவுண்ட். சக்தி என்றால் தாய்மை, சக்தி என்றால் கருணை, சக்தி என்றால் பலம், சக்தி என்றால் சௌந்தர்யம், சக்திதான் வேதம், சக்திதான் விஞ்ஞானம், சக்திதான் மெய்ஞானமும், ஆக்கலும் அழித்தலும் அவளுக்கு மட்டுமே உரிய சுப்ரீம் பவர்ஸ். அப்படிப்பட்ட மகா காளி ஆதிபரா சக்தியின் பரிணாமங்களை காளி கௌத்துவமாக நமக்கு வழங்கி இருக்கிறார் கலைமாமணி மதுரை ஆர் முரளிதரன் அவர்கள். அதுக்கு ரொம்ப அழகா நடனம் அடித்து வடிவமைத்திருக்கிறார்கள் சித்ரா முரளிதரன் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காளி கௌத்துவம்.
வாவ் வாவ் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அற்புதமான கொரியோகிராஃபி பார்த்து முடிச்சிருக்கோம். காளியின் ஆங்காரமும் ஆதிபராசக்தியின் கருணையும் ஒருமித்தபடி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க திருமதி சித்ரா முரளிதரன் அவர்கள். அது மட்டுமே கிடையாது, நம்ம தக்கத்திமி தக்க ஜனுல இது வரைக்கும் வந்த போட்டியாளர்கள்ல வெற்றி பெற்ற பல பேரும் இவர்களுடைய சிஷ்யர்கள் தான். இவர்களுடைய நிருத்ய கஷேத்ரா அப்படிங்கிற நடன பள்ளி மூலமாக பல மாணவர்களை இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் உலக அளவில் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நம்ம மேடையில் நம்ம நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம் திருமதி சித்ரா முரளிதரன் அவர்கள். தக்கதிமி தக்கஜனு செலிப்ரேஷன் ரவுண்டில் எங்கள் குழந்தைங்க ஆடுறது ரொம்ப சந்தோஷம். எங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து மற்ற டான்ஸ் ஸ்கூல்ஸோட குழந்தைங்களும் ஆடுறாங்க இன்றைக்கி. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து கோரியோகிராஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ விஷிங் தக்கதிமி தக்கஜனு க்ரூ அண்ட் ஜெயா டிவி ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்க போகிற பெர்ஃபார்மன்ஸுங்க. எஸ், அதனுடைய தலைப்பு திரையில் பாரதி. வாழும் காலத்தில் மட்டுமே இல்லாம அவர் மறைந்த பிறகும் பாரதியினுடைய கவிதை வரிகள் பாடலாக நம்ம திரை இசையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஒலிச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு கூட அன்னைக்கே பாட்டு எழுதி வச்சுட்டு போன ஒரு மகா கவி நம்ம பாரதி. வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொல்லிட்டு போனாரு. சொன்னதோட மட்டும் இல்லாமல் தன் வாழ்நாளில் சமுதாயத்திற்காகவும் இந்த மானிட சமுதாயம் உயர்வு பெறுவதற்காக மட்டுமே தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் மகாகவி பாரதியார். அப்படிப்பட்டவர்களுடைய கவிதை வரிகளை திரை இசையில் ஒரு மெட்லி பெர்ஃபார்மன்ஸா நம்ம முன்னாடி கொண்டு வர போறாங்க டாக்டர் பாலகுருநாதன் அவர்களுடைய கொரியோகிராஃபில. So let's watch it and enjoy it. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, நீ எனதின்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரம் நின்றனை போற்றுவேன், நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே, துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே, வாயினிலே அமுதூருதே கண்ணம்மா வென்ற பேர் சொல்லும் போதிலே, கண்ணம்மா 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 வென்ற பேர் சொல்லும் போதிலே,
என்ற வாயினிலே அமுதூருதே. என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்மல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பஞ்சமும் நோயும் மெய்யடியார்கோ பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். திரையில் பாரதி அந்த தலைப்புக்கு ஏத்தவாறு பாரதியினுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கருத்தாழமும் எழுச்சியும் கொஞ்சமும் குறையாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாரு டாக்டர் பாலகுருநாதன். அவருடைய கிருஷ்ணாஞ்சலி நடனப்பள்ளி மூலமாக பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு, நிறைய பெர்ஃபார்மன்சஸும் கொடுத்திருக்காரு. அவரை இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வி கார்டியலி வெல்கம் த கொரியோகிராஃபர் பாலகுருநாதன். ப்ளீஸ் கம். நமஸ்காரம். தக்கதிமி தக்கஜுனு என்ற இந்த நாட்டிய நிகழ்ச்சி மூலமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பரதநாட்டியத்துக்கு ஒரு சிறந்த அவேர்னஸ் உண்டாயிருக்கு. பல நடனமணிகள் ஒருவரோடு ஒருவர் கலந்து நாட்டியத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குது. திரையில் பாரதி என்ற இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் கோரியோகிராஃப் செய்ததுக்கும் எனது நடனமணிகள் சேர்ந்து நடனம் செய்ததுக்கும் வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு என மனமார்ந்த நன்றி. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு ஃபியூஷன் பெர்ஃபார்மன்ஸ். அது என்னமோ தெரியாதுங்க, இவருடைய விரல்கள் பட்டால் மட்டும் அந்த வீணையிலிருந்து வரக்கூடிய நாதம் பேசும், சினுங்கும், வருடும், துள்ளும், தாளாட்டும், நம்ம தாளம் போடவும் செய்யுங்க. என்னங்க இது? பல வீணைகள் இவருடைய விரல்கள் நம்மளை தீண்டாதா அப்படின்னு யோசிக்கும், ஏங்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன், உன்னத கலைஞன், வீணா மாஸ்ட்ரோ கலைமாமணி ராஜேஷ் வைத்யா அவர்கள் நம்ம தக்கதிமி தக்கஜனுக்காகவே பிரத்யேகமா எக்ஸ்க்ளூசிவா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த மியூசிக்கு தான் நம்மளுடைய வெற்றியாளர்கள் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மியூசிக் கம்போசிஷனுக்கு திருமதி அர்ச்சனா மகேஷ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
திரு ராஜேஷ் வைத்யா அவர்களுடைய ஃபியூஷன் மியூசிக்கு டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணது திருமதி அர்ச்சனா மகேஷ் அவர்கள். இவங்க தன்னுடைய ஞான முத்ரா அப்படிங்கிற நாட்டிய பள்ளி மூலமா பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அண்ட் சென்னையில மட்டுமே இல்லாம பல வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ லெட் அஸ் நவ் வெல்கம் ஸ்ரீமதி அர்ச்சனா மகேஷ் அவர்கள். நமஸ்காரம். தக்கதிமி தக்கஜனு நடன மணிகளுக்கான ஒரு அருமையான மேடை இது. என்னோட குழந்தைகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னோட குழந்தைகள் மட்டும் இல்லாமல் மற்ற குருஸோட குழந்தைகளும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராதிகா அக்கா ஃபார் giving all of us this wonderful opportunity. Thank you. செலிப்ரேஷன்னா இதுதான் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா இந்த வாரம்? எஸ். ஆனா அடுத்த வாரத்துல இருந்து போட்டிக்களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. எஸ், குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள நம்ம போட்டியாளர்கள் நுழைய போறாங்க. யார் யார் என்ன தீம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, யார் வின்னர்ஸா அனௌன்ஸ் பண்ண போறாங்க, செமிஃபைனல்ஸ்க்கு யார் போறாங்கன்ற த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஆனா அதை விட கூடுதல் மகிழ்ச்சி, பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ், அதாவது அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு நடுவர்களா வந்து ஜாயின் பண்ண போறவங்க யாருன்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த மேடையும் சரி நாங்களும் சரி எவ்வளவோ புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட வாட் நாட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு the wonderful dancers, masters, choreographers and more than all such a wonderful human beings, தனஞ்சயன் மாஸ்டர் அண்ட் சாந்தா அம்மா, அவங்க தான் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. இந்த ஜெயா டிவிக்கு ஒரு பெரிய பெருமை இது. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி எந்த சேனலும் நடத்துறதாக எனக்கு தெரியல. அதனால ஸ்பெஷலாக இந்த ஜெயா டிவிக்கு எங்களுடைய பாராட்டுகள். இது ஒரு நிஜமாகவே ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருக்கும். இது தொடர்ந்து போய் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் எங்களோட ஆசையும் அன்பும் என்னைக்கும் இருக்கு. பாத்தீங்க இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக எழுதி அனுப்பலாம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜெயா டிவி தக்கதிமி தக்கஜனு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173 சென்னை 32. ஸோ காத்துக்கிட்டு இருங்க. வரும் வாரங்களில் நிறைய புதுமையான எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. Until then, this is Indraja signing off from the sets of தக்கதிமி தக்கஜனு. நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் ராகம் தாளம்